ஸ்வேதா உன்ட்ட ஒன்று சொல்லணும்னு பார்த்துக்கோ. நேற்று நான் வெளியில் உள்ள சாப்பாடு சாப்பிட மாட்டேன்னு தீர்மானம் எடுத்தேன். அப்போ நான் டியூஷன்லேருந்து போகும்போது நான் எப்போவுமே சாப்பிட்ற வெளியில் உள்ள சாப்பாடு அங்கே வச்சுருந்தாங்களா, நான் அதை 2 வாங்கி சாப்பிட்டுட்டே ஸ்வேதா. சாப்பாடுல கண்ட்ரோலே பண்ண முடியல ஸ்வேதா. ஐயோ வேணும், நானும் அப்படிதான் இருந்தேன் தெரியுமா. ஆனா நம்ம வந்து நம்ம மைண்ட்ல சொல்லணும், ஓகே அந்த ஆசையை கண்ட்ரோல் பண்ணு அப்படின்னு சொல்லணும் தெரியுமா. சரி வெளியோட சாப்பாடே விட, நான் நேற்று இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணேன். சரி ஒரு 15 மினிட்ஸ் பார்த்துட்டு நம்ம வந்து படிச்சிடலாம் அப்படின்னு நான் எடுத்து இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணி கொஞ்ச நேரத்துல பார்த்தேன்னா 1 மணி நேரம் ஆயிட்டு. மொபைல்லயும் கண்ட்ரோல் இல்ல, சாப்பாடுலயும் கண்ட்ரோல் இல்ல. ஐயோ என்ன பண்ண ஸ்வேதா. அதேதான் வேணும். இச்சையா இருக்காமனா என்ன தெரியுமா, நம்ம ஆசைகளுக்கு நோ சொல்லி ஏசப்பாவோட ஆசைக்கு நம்ம எஸ் சொல்லணும். அப்போதான் ஏசப்பா நம்ம யூஸ் பண்ணதுக்கு ஈஸியா இருக்கும். அப்போ செல்ஃப் கண்ட்ரோல் அவ்வளவு முக்கியமா நம்மளுக்கு? ஆமா, நம்ம கடவுளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது ரொம்ப முக்கியம் தெரியுமா. ஆவின் கனிகள் தெரியல உனக்கு. ஆவின் கனியும் அன்பு, விசுவாசம், சமாதானம், தயவு, இச்சையடக்கம், மற்ற ஆவின் கனிகள் எல்லாமே நம்மளுக்கு ஸ்ட்ரென்த் கொடுக்காது. அது வந்து ஹோலி ஸ்பிரிட் நம்மளுக்கு கொடுக்குற ஒரு பலன். அதனால நம்ம வந்து இச்சையடக்கம் நம்மள செல்ஃப் கண்ட்ரோல் பண்ணி நம்ம இச்சைகளை நம்ம கண்ட்ரோல் பண்ண கத்துக்கணும் வேணும். என்ன பிள்ளைகள், நீங்களும் என்ன மாதிரி இச்சை அடக்கம் இல்லாம இருக்கீங்களா? அப்போ இந்த சண்டே கிளாஸ் உங்களுக்காக தான். வெல்கம் டு RPTM சண்டே கிளாஸ். இன்னைக்குள்ள டாபிக் இச்சை அடக்கம். ஹாய் குட்டீஸ், எல்லாரும் கண்களை மூடி ஜோமானோ ஆன்லைன் சண்டே கிளாஸ் டாபிக் ஒப்பு கொடுக்குற இச்சை அடக்கம். ஏசப்பா ஒவ்வொரு சின்ன பிள்ளைல ஏசப்பா உங்க கரத்துல ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. ஆன்லைன்ல பாக்குற ஒவ்வொரு பிள்ளைகளும், ஆஃப்லைன்ல பாக்குற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே உங்க கரத்துல ஒப்பு கொடுக்குற ஏசப்பா. ஆண்டவரே கர்த்தாவை ஆசீர்வதிக்க முடியாது நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவரை உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கிறார் எங்க அன்பு நல்ல பிதாவே, ஆமென். ஹலோ பிள்ளைகளா, வெல்கம் டு RPTM சண்டே கிளாஸ். உங்க எல்லாரையும் இந்த RPTM சண்டே கிளாஸ்ல அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு இந்த RPTM சண்டே கிளாஸ்ல உங்களுக்கு அக்கா என்ன கதை சொல்லி கொடுக்க போறேன் தெரியுமா? இச்சை அடக்கம் அப்படின்ற ஒரு வசனம் சொல்ல, அப்படின்ற ஒரு டாபிக்ல ரொம்ப அழகான ஒரு கதை உங்களுக்கு நான் சொல்ல போறேன். இது வந்து எந்த இடத்துல எழுதிருக்கு தெரியுமா? இந்த இச்சை அடக்கம் அப்படின்றது கலாத்தியர், இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க சொல்லு அபிரேகா, அக்காவுக்கு தெரிய மாட்டேங்குது இங்கிலீஷ்ல. கலாத்தியரை என்ன சொல்லுவாங்க? கலாத்தியன். பாத்தீங்களா, நீங்களும் படிச்சுக்கிடுங்க இதெல்லாம் இங்கிலீஷ்ல, அக்காவுக்கு தெரியாது சரியா. அந்த இடத்துல எழுதிருக்கு. இச்சை அடக்கம்னா என்னது உங்களுக்கு நான் சொல்லி தரட்டா சரியா. இச்சை அடக்கம்னா என்ன தெரியுமா? நம்ம வந்து ஒரு இடத்துல துணி வாங்க போவோம். கிறிஸ்துமஸ் அன்னைக்கு துணி, மேக்கப் செட் எல்லாம் வாங்கிட்டு வரும்போது அப்படியே பர்கர் கிங்க பார்த்த உடனே நமக்கு எப்படி இருக்கும்? அப்படியே ஆசையா இருக்கும். அந்த பர்கர் கிங்ல அப்படியே அந்த சிக்கன் பர்கரை வச்சு அப்படியே அந்த வெஜ்ஜஸ்லாம் போட்டு அப்படியே சாப்பிட்டா எப்படி இருக்கும்? கூட ஒரு ஸ்ப்ரைட் குடிச்சா எப்படி இருக்கும்? அப்படியே சாக்லேட் லாவா கேக் சாப்பிட்டா ஐயோ எப்படி இருக்கும்? இப்போ சம்மர் சீசன் வந்த உடனே எப்படி இருக்கும்? அந்த மாங்காவை உப்பு போட்டு மிளகாத்தூள் போட்டு அப்பா அப்படி இருக்கும் தெரியுமா. இதுதான் என்னது? இச்சை சரியா. நம்ம ஒரு பொருளை பார்த்த உடனே நமக்கு ஆசை வருது பார்த்தீங்களா? அந்த சாப்பிட்றணும், அந்த ட்ரெஸ்ஸை வாங்கிடணும், அப்புறம் அந்த வாட்சை வாங்கிடணும், அந்த செப்பலை வாங்கிடணும், அந்த டாய்ஸை வாங்கிடணும், அந்த ரிமோட் கண்ட்ரோல் காரை எப்படியாவது வாங்கிடணும் அப்படின்ற ஒரு கிரேவிங்ஸ் இருக்கு தெரியுமா. இதுதான் என்னது? இச்சை. ஆனா இந்த பைபிள்ல ஒரு பையனுக்கு அந்த இச்சையே இல்லையாம். சரி யாருன்னு பாத்துருவோமா? சரி, நம்ம இப்ப நேரம் நம்ம எங்க போறோம்? நம்ம வந்து மேத்யூவுக்கு போறோம். அந்த இடத்துலதான் ஏசப்பா என்ன பண்ணிட்டு இருக்காங்க? பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 3 நாளும் பிரசங்கம் பண்றாங்க அப்படித்தானே. இது சர்ச்சில் பாஸ்டர் 1 மணி நேரம் பிரசங்கம் பண்றதுக்குள்ள நீங்க கலர் அடிக்கிறது, பேப்பர் கிளிக்கிறது அப்படிலாம் சேட்டை பண்ணுவீங்களா பிள்ளைங்களா? போடுங்க, கீழே கமெண்ட் போடுங்க. இனிமேல் அப்படி பண்ண மாட்டோங்க அப்படின்னு சொல்லி போடுங்க சரிங்களா. இனிமேல் நீங்க யாரும் சர்ச்சில் சேட்டை பண்ணக்கூடாது இந்த ஸ்டோரியை கேட்டதுக்கு அப்புறம் சரியா. இப்போ 3 நாளும் இருந்து பிரசங்கத்தை எல்லாருமே கேட்டாங்களாம். ஆனா அந்த இடத்துல அந்த 3 நாளும் பிரசங்கத்தை கேட்டாங்கன்னு போட்டிருக்கு. ஆனா 3 நாளும் அவங்க வந்து காஃபி, டீ, பன், அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் அப்படி ஏதாவது சாப்பிட்டாங்களான்னு போட்டிருக்கா? இல்ல, போடவே இல்லை அப்படிதானே. அப்போ ஆல்மோஸ்ட் எல்லாரும் என்ன எப்படி இருப்பாங்க? வயிறு பசியில தான் இருப்பாங்க அப்படிதானே. அப்போ இந்த 3 நாளும் பிரசங்கம் பண்ண ஏசப்பாவும் அந்த கேட்ட எல்லாருமே என்ன பண்ணியிருப்பாங்க? டயர்டா இருப்பாங்க. பிரசங்கத்தை கேட்டாச்சு, வயிறு நல்ல மனசார நல்ல பிரசங்கத்தை கேட்டாச்சு. ஆனா அவங்க இருக்கிற ஏரியா எங்க இருக்கு? ரொம்ப தூரமா இருக்கு. இப்போ நீங்க எப்படி ரொம்ப தூரமா இருக்கீங்க, அதே மாதிரி அவங்க ஊரும் எங்க இருக்கும்? ரொம்ப தூரமா இருக்கும்.
அப்போ அந்த இடத்துல பேதுரு என்ன பண்றாங்க, ஏசப்பா கிட்ட போய் சொல்றாங்க, ஐயா இப்போதகரே இவங்கள வந்து சாப்பாடு நம்ம கொடுக்காம இவங்களை அனுப்ப முடியாதுல்ல அப்படின்ன உடனே ஏசப்பாக்கு தான் இது வந்து சுக்கில வேலை முடிஞ்சிருமே, ஒரு செகண்ட்ல தானே ஏசப்பாக்கு வேலை. அப்போ இந்த 3 நாளும் வயிறு பசியோட இருக்காங்க. இப்போ என்னவே எடுத்துக்கிடுங்களேன், இப்போ நானே ஒரு இடத்துல 3 நாள் வயிறு பசியோட இருக்கேன், ஆனா என் டிஃபன்ல வந்து சாப்பாடு இருக்கு, புளிச்சோறு இருக்கு என்கிட்ட. அப்போ கண்டிப்பா அந்த புளிச்சோரை கொண்டுட்டு நான் எங்க போவேன், ஒரு மரத்துக்கு பக்கத்துல போய் நல்லா சாப்பிட்டுட்டு ஒரு 2 நாளையில வந்து உட்காந்துட்டு ஏன் போட்டு நான் பிரசங்க கேட்பேன். அப்படிதானே பிள்ளைங்களா? ஆனா அந்த அண்ணே 3 நாளும் ஏசப்பாக்குள்ள பிரசங்கத்தை கேட்கும்போது என்ன பண்ணல, அவங்க டிஃபன்ல இருந்த 5 அப்பத்தையும் சரி அந்த 2 மீனையும் சரி அவங்க சாப்பிடவே இல்லையாம். பாத்தீங்களா பிள்ளைங்களா? சாப்பிடவே இல்லையா. அப்பவும் மெய் மறந்து ஏசப்பாக்குள்ள பிரசங்கத்தை அவங்க கேட்டிருக்காங்க பாருங்க. அப்பவும் ஏசப்பா கேட்காங்க, யார்கிட்ட அந்த மீனையும் அப்பத்தையும் என்கிட்ட கொண்டுட்டு வாங்க அப்படின்னு. ஆனா அவர் வந்து சொல்லவே இல்லை என்கிட்ட இருக்கு அப்படின்னு. அவர் சொன்னாரா? அந்த பையன் சொன்னாங்களா? சொல்லவே இல்லை. அவங்க மறைச்சு கொண்டு போயிருந்திருக்கலாம், தொலை தூரத்துக்கு போன ஊருக்கு போற வழியில நமக்கு சாப்பிடறதுக்கு ஆகும் அப்படின்னு கூட அவர் நினைச்சிருக்கலாம். சுயநலமா அதை மறைச்சு கூட வச்சிருக்கலாம். போற வழியில சப்போஸ் கடை இல்லைன்னா அப்படின்னு கூட யோசிச்சிருந்திருக்கலாம். அப்போ அவங்க என்ன பண்றாங்க, அந்த டிஃபனை கொண்டு போய் ஏசப்பா கையில கொண்டு போய் கொடுக்காங்க. 5 அப்பத்தையும் 2 மீனையும் கொண்டு ஏசப்பா ஆசீர்வதிச்சு அதை பிட்டு எல்லாருக்கும் கொடுத்தாங்களாம். 5000 பேரும் போசிச்சு மீதி இருக்கிறதுல 12 கூட நினைச்சே பார்க்க முடியல, 12 கூட மீதி எடுத்தாங்களாம். பாத்தீங்களா பிள்ளைகளா? கொஞ்சமாவது நீங்க யோசிச்சீங்களா? அந்த 3 நாள் நம்ம இப்ப நம்மளே யாராவது ஒரு பட்னியா இருக்கும்னு வச்சுக்கிடுவோம். இப்ப தண்ணி ஒரு ஆள் குடிச்சிட்டு இருக்குன்னா டக்குன்னு அந்த பாட்டிலை வாங்கி நம்ம எப்படி குடிப்போம், தாகமா இருக்கு தண்ணி தாங்கன்னு சொல்லி கொடுப்போம். ஆனா அந்த பையன் எவ்வளவு இச்சை அடக்கத்தோட இருந்தாங்க. இது வந்து சாப்பாட்டுக்கு மட்டும் பொருந்தாது பிள்ளைங்களா, நிறைய காரியத்துக்கு பொருந்தும். இப்போ உங்ககிட்ட ஒரு கம்பாஸ் பாக்ஸ் இருக்கும், உங்ககிட்ட ஒரு வாட்டர் பாட்டில் இருக்கும், உங்ககிட்ட ஒரு விதமான பேக் இருக்கும். ஆனா ஸ்கூலுக்கு போனதுக்கு அப்புறம் அவங்க ஒரு விதமான பேக் எல்லாமே கொண்டுட்டு வராங்க. உடனே நீங்க எல்லாரும் என்ன பண்ணக்கூடாது, அம்மாட்ட போய் அவ வந்து ஸ்பைடர் மேனுக்குள்ள பேக் வச்சிருக்கா, அவ வந்து பார்பி டாலுக்கு பேக் வச்சிருக்கா, என்கிட்ட இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சண்டை ஒருபோதுமே நீங்க போடக்கூடாது. அது என்னது, அது வந்து இச்சை. அடுத்தவங்களுக்குள்ள பொருளை பார்த்து ஆசைப்படவே கூடாது. அது ரொம்ப பெரிய தவறு. சரியா பிள்ளைங்களா? அதே மாதிரி நம்ம ஆண்டவர் வந்து என்னது, நமக்கு வாங்கி கொடுக்குற பொருள் எல்லாமே நம்ம அம்மா அப்பா கஷ்டப்பட்டு நமக்கு வாங்கி தர்றாங்க. அதனால ஏசப்பாக்கு நன்றி சொல்லி, ஏசப்பா எனக்கு இந்த வருஷத்துல புது பேக் தந்திருக்கீங்க, நல்ல ட்ரெஸ் தந்திருக்கீங்க, நாங்க இங்க போனோம் நல்லா சாப்பிட்டோம் ஏசப்பா, அதுக்காக நன்றி ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பாக்கு நன்றி சொல்ற பிள்ளைகளா நம்ம மாறணும். சரி, இப்ப எல்லாரும் நம்ம முழங்கால் போட்டு கண்களை மூடி எதுக்காக ஜெபம் பண்ண போறோம்? ஏசப்பா என்கிட்ட இருக்கிற இந்த இச்சை இருக்கிற காரியங்களை என்கிட்ட இருந்து எடுத்து போட்டுருங்க, எனக்கு இச்சை அடக்கத்தை தாங்க அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுவோமா? எல்லாரும் கண்களை மூடுங்க பார்ப்போம், கைகளை கூப்புங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறேன் ஏசப்பா. இந்த சண்டே கிளாஸ் உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா நாங்க எல்லாருமே குறைவுள்ள பாத்திரங்கள் ஆண்டவரே. ஏசப்பா உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா ஆண்டவரே, பார்க்கிற பொருள் எல்லாம் எங்களுக்கு வந்து ஆண்டவரே இச்சையா இருக்கு ஏசப்பா, அதை பார்க்க எங்களுக்கு ஆசையா இருக்கு, வாங்கணும் சாப்பிடணும். சில டைம்ல அது வந்து அப்பா சோத்திரம் அந்த பொருளை வந்து எங்களால வாங்க முடியல அப்படின்னா அதை திருடக்கூடதுக்கு நாங்க வந்து துணிறோம் ஏசப்பா. ஆண்டவரே இப்படிப்பட்டதான காரியங்களை எங்க கிட்ட இருந்து நீங்க எடுத்து போட்டுருங்க ஆண்டவரே. எங்களை நல்ல பிள்ளைகளா நீங்க மாற்றுங்க ஏசப்பா. பார்த்து கொண்டு இருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே நீங்க ஆசீர்வதிங்க. கலாத்தியர்ல நீர் எழுதியிருக்கிறது போல ஆண்டவரே, அந்த ஆவியின் கனி 9 கனிகளும் எங்களுக்குள்ள இருக்கணும். அதுல ஆண்டவரே இச்சை அடக்கத்தை எங்களுக்குள்ள தாங்க ஏசப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம், நாங்க ஆண்டவரே இச்சை அடக்கமா இருக்கணும் ஏசப்பா. ஆண்டவரே இந்த பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தேவன் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஏதாவது ஒரு தவறு ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாத காரியத்தை ஆண்டவரே இந்த பிள்ளைகள் செய்யும் போது ஏசப்பா ஆண்டவரே இருதயத்துல நீங்க உணர்த்துங்க ஏசப்பா. ஆண்டவரே எடுக்கிற இந்த சண்டே கிளாஸ் உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். சண்டே கிளாஸ் எடுக்கிற ஆண்டவரே ஸ்தோத்திரம், அபிலேக்காவையும் ஆண்டவரே அவங்க டீமையும் ஏசப்பா ஸ்னோலினையும் உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பீராக, பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். வசனம் படிக்குமா? நான் வசனம் சொல்றதுல நீங்க ரிப்பீட் பண்ணுங்க. கிறிஸ்துவின் உடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். கலாத்தியர் 5:24. நான் இன்னொரு வாட்டி சொல்றேன், நீங்க ரிப்பீட் பண்ணுங்க. கிறிஸ்துவின் உடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள்.
கலாத்தியர் 5:24. யப்பா யப்பா ஷப்பா முடியல, என்னால சத்தியமா முடியலக்கா. என்ன சொல்லுது? எங்க போய் மண்டையில விட்டுட்டு வந்திருக்க? ஷப்பா அக்கா, உனக்கு அடிக்கிற வெயிலுக்கு கண்ணுக்கு குளிர்ச்சியா யப்பா ஒரு காடுல நல்லா நொங்கு தொங்கிட்டு இருந்துக்கா, உளுந்து கிடந்துக்கா. அதை நான் என்ன பண்ணேன், போய் எடுத்து சாப்பிட்றதுக்குள்ள தோட்டக்காரன் கம்பு எடுத்து விரட்டு விரட்டு விரட்டுன்னு விரட்டிட்டாங்கக்கா. நாய் கூட அப்படி விரட்டாது, தோட்டக்காரன் விரட்டுல சரி நம்ம அடைக்கல பட்டணத்துக்கு வந்துருவோம்னு சொல்லிட்டு சர்ச்சுக்குள்ள அடைக்கலமா இருக்கிறதுக்கு வந்துட்டேங்க்கா. அப்போ நீ உன் ஆசைய கண்ட்ரோல் பண்ண முடியாம, உன் இச்சைய கண்ட்ரோல் பண்ண முடியாம போய் நொங்கு திருட போயிருக்கனே. ஆமாக்கா, அதனாலதான் சண்டே இன்னைக்கு என்னென்ன பிள்ளைங்க பண்ணாங்கன்னு ஒன்னும் தெரியாம போயிட்டு. இன்னைக்கு டாபிக் என்னதுக்கா? வெரி குட், இப்படிதான் இருக்கணும். கஷ்டப்பட்டு சாரோக்கா கதை சொன்னது வேஸ்ட், அபிஷேக் அண்ணன் வசனம் சொல்லி கொடுத்தது வேஸ்ட், வினோலினக்கா ஸ்வேதாக்கா டாபிக் எக்ஸ்பிளைன் பண்ணது வேஸ்ட். ஆமா, இல்ல ஒரு நிமிஷம் இருங்க, அதெல்லாம் விடுங்க. இந்த தடவை வினோலினக்கா பாவியா மாறினாங்களா இல்ல ஸ்வேதாக்கா பாவியா மாறினாங்களா? அதுக்கு கவனம்னு ஒண்ணு இருக்கணும் சிங்கி. இத நீ என்ன நம்மளுக்கு ஆன்லைன் சண்டே கிளாஸ் வரும்ல, அதுல பார்த்து தெரிஞ்சுக்கோ, உனக்கு சர்ப்ரைஸ். அப்படியாக்கா? சபா கொஞ்சம் குறுக்கு வலிக்கா, குறுக்கு அமுக்கி விடுதியல. அது மட்டும் தான் இன்னும் பண்ண பாக்கி. நீ ஃபர்ஸ்ட் இன்னைக்கு டாபிக் என்னன்னு கேளு. பிள்ளைகளா கொஞ்சம் டாபிக் சிங்கிக்கு என்னன்னு சொல்லுங்க பாப்போம். என்ன பிள்ளைங்களா டாபிக் இன்னைக்கு? உனக்கு இதெல்லாம் காது கேட்காதே. இன்னைக்கு நம்மளோட டாபிக் இச்சை அடக்கம். அச்சச்சோ, இச்சை அடக்கமா? அம்மா இன்னைக்கு நீ ஒண்ணு பண்ணல பத்தியா? உனக்கு அந்த நுங்கு சாப்பிடணும் போல ஒரு ஆசை வந்ததுல, அது ஒரு இச்சை. அந்த இச்சைய நீ அடக்க தெரியாம போய் அங்க ஒரு மண்டையெல்லாம் ஆக்கிட்டு வந்திருக்கல, இந்த இச்சையதான் எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்ங்கறத இன்னைக்கு பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துருக்காங்க. என்னக்கா நான் இப்படி மெயின் டாபிக் எல்லாம் விட்டுட்டு என்னைக்கு பேர்ந்த 50 பைசா நொங்குக்கு ஆசைப்பட்டுனா எல்லாத்தையுமே விட்டுட்டேனே. சரி 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 அழாத, நான் உனக்கு சொல்றேன். இப்போ நம்ம வாழ்க்கையில நம்மளுக்கு நிறைய இச்சை இருக்கலாம். ஒரு பொருளை பார்த்து வரலாம், ஒரு இப்போ சாப்பிட்றதுல எல்லாருக்கும் நிறைய பேருக்கு சாப்பிட்றதுல இச்சை இருக்கலாம். அந்த மாதிரி ட்ரெஸ்ஸு அது இதுன்னு எது மேலே வேணாலும் இச்சை வரலாம். அப்போ அந்த இச்சை வரச்சுல நீ வெறும் இச்சை வந்துட்டு இப்போ நம்மளுக்கு அது வேணும், இது நம்ம பண்ணிடணும் அப்படின்ட்டு இல்லாம நீ யோசிக்கணும், இது எனக்கு ரைட்டா, இது நான் பண்ணணுமா, ஏசப்போட சித்தத்துல இருக்கா. நீ உன்னோட இச்சையை பார்க்காம ஆண்டவருக்கு என்ன பிடிக்கும் அந்த மாதிரி யோசிச்சு நீ பண்ணாலே உன் இச்சையெல்லாம் உனக்கு ஈஸியா கண்ட்ரோல் பண்ண முடியும். அப்படியாக்கா? எனக்கு என்ன தெரியுமா தோணுது, பரத்துல இருந்து ஆண்டவர் உங்களுக்கு நிறைய மூளை கொடுத்துருக்காங்கக்கா. ஆமா, நீ மூளை இல்லாம அங்க போய் மண்டைய விட்டு வந்தாலும் அதான் எனக்கு நிறைய மூளை வந்தது. சரியா அக்கா? எத்தனை தடவைக்கா நீங்க அதை சொல்லி சொல்லி காமிப்பீங்க? இல்ல நான் யோசிச்சு பார்த்தேன் சிங்கி, அந்த தோட்டக்கார விரட்டஸ்ல நீ எப்படி ஓடி இருப்ப, அதை நினைச்சா எனக்கு இன்னும் கஷ்டமா இருக்கு. கஷ்டம் ஐயோக்கா. பிள்ளைகளா சிங்கிய பத்தி சிரிக்காதீங்க பிள்ளைகளா. அவங்க என்ன தெரியுமா பண்ணாங்க, நான் எவ்வளவு கஷ்டத்துல இங்க வந்து மூச்சு இலைன்னு இழைச்சிட்டு இருந்தேன்னா அவங்க என் முடிய பிடிச்சு ஆட்டி விட்டுட்டாங்கக்கா. சரி ஏதாவது விளையாட்டு சாப்பிடணும்னு நினைச்சிருக்கோம். யாக்கா? சரி சரி சரி, இதுல இருந்து உனக்கு என்ன தெரியுது சிங்கி? இச்சை அடக்கம் ஒரு பெண்ணுக்கும் ஒரு பையனுக்கும் மிகவும் முக்கியம், அது கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு மிக மிக முக்கியம்னு தெரிஞ்சுக்கிட்டேன்க்கா. ஓகே ஓகே, இனிமேலாவது உன் இச்சையெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுக்கோ, ஓகேவா? சரிக்கா. சரி 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 பிள்ளைகளா. அக்கா அப்ப எனக்கு நீங்க நொங்க வாங்கி தரீங்களா வெளியில வந்து? நீ அப்ப திங்கலையா? அத திங்கறக்குள்ள மண்ணி பிடிச்சு ஆட்டி விட்டாங்க. பாரு இப்போ உன் இச்சை உங்கள இருக்கு, அப்ப நீ போய் அதை சாப்பிடணுமா மறுபடி போய்? இல்ல வெயிட் பண்ணணுமா வர வரைக்கும்? நாளைக்கு நான் அம்மா கிட்ட பைசா கேட்டு நானே வாங்கிக்கிறேன். குட். அப்ப எனக்கு நம்ம எண்ட் பண்ணுவோம்க்கா. அததானடி பண்ண ட்ரை பண்றீங்க, நீ தான் விட படிக்கியே. அப்போ எண்ட் பண்ணிட்டு எனக்கு கொஞ்சம் குறுக்கு மட்டும் அமுக்கி விட்டுருங்க. என்ன போட்டு ராவி விடுறேன். ஓகேக்கா, உங்களிடமிருந்து விடைபெறுகிறது உங்கள் அமெரிக்கா, உங்கள் செங்கி. நம்ம எல்லாரும் அடுத்த வாரம் ப்ளீஸ்க்கா வாங்கக்கா. இல்ல